கேரள மாநிலம் திருச்சூரில் பூரம் திருவிழா கனிமங்கலம் சாஸ்தா கோவிலிலிருந்து தொடங்கி விமரிசையாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சந்தோஷ். வணக்கம், விவரங்கள். பூரம் திருவிழாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அதிகாலை 5 மணிக்கு கனிமங்கலம் சாஸ்தா கோவிலிருந்து இந்த பூரம் திருவிழாவானது தொடங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த திருச்சூரினுடைய நகர் பகுதியினுடைய மைய பகுதியை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய 8 கிராமங்களிலிருந்து யானைகள் அலங்காரம் செய்யப்பட்டு ஒவ்வொரு கோவிலிருந்தும் அந்தந்த கோவிலில் இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்திகளை திடம்பு ஏந்தி யானைகள் அலங்கரிக்கப்பட்ட யானைகள் வடக்குநாதன் சிவன் கோவிலில் வணங்கி சென்று கொண்டிருக்கிறது. தற்போது இன்றைக்கு காலை தொடங்கிய இந்த பூரம் திருவிழா தற்பொழுது ஒரு உச்சகட்டத்தை எட்டியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது மாலை 5 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த கொடைமாற்று திருவிழா தான் இதில் மிக ஒரு புகழ்பெற்ற ஒரு திருவிழாவாக இருக்கிறது. அதன் காரணமாக இந்த திருச்சூர் வடக்குநாதன் சிவன் கோவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தேக்குங்காடு மைதானம் பார்த்தீங்கன்னா இப்பவே இந்த பூரம் ரசிகர்களால் நிறைந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஊர்களிலிருந்தும் இந்த பூரத்தையும் இந்த பூரத்தில் நடைபெறக்கூடிய குடைமாற்று நிகழ்ச்சியும் கண்டு ரசிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நண்பர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. எத்தனை வருஷமா நீங்க பூரத்துக்கு வரீங்க? இந்த பூரம் திருவிழா இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு எப்படி இருந்தது? இன்னைக்கு சூப்பர் சார், செம்ம கூட்டம், நல்ல கூட்டம் இருக்கு. 8 வருஷமா வந்திருக்கேன். எப்படி இருக்குது? நல்லா இருக்கு சார், ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா, பார்த்துருக்கேன். என்னென்ன மாதிரியான சிறப்புகள் இருக்கு? குடம் மாத்துறது, பின்ன நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. யானை மேளம், சிங்காரி மேளம் எல்லாம் இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.